லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன், யூனிவர்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேசினாவே இது ஒரு சூடோ சயின்ஸ் அப்படின்னு கடந்து போகக்கூடிய ஆட்கள் நிறையா இருக்கிறாங்க. எண்ணம் சார்ந்த பயிற்சிகள்னு வரும்போது லைக் மேனிஃபெஸ்டேஷன் ஆர் எனி ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் ஆர் இந்த மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் ப்ராக்டிசஸ்னு வரும்போது இதை நீங்கள் உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணாமல் அதுக்குண்டான ப்ராக்டிசஸ் பண்ணாமல் இதை வந்து நம்ம கமெண்ட்டே பண்ண முடியாது. பிகாஸ் இதோடைய அவுட்கம் வந்து எவ்வளோ டெக்னிக்கலாக இருக்குன்றதை உள்ளே இருக்கிறவங்க தான் அதை புரிஞ்சுக்க முடியும். என்ன கேட்டால் இந்த மேனிஃபெஸ்டேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் யூனிவர்ஸ்னு பேசினா கூட இது பியோர் டெக்னிக்கல் ப்ராசஸ். ஸோ என்ன மாதிரியான மாற்றங்களை உள்ளே கொண்டு வரும், எப்படி நீங்கள் மாறுவீங்க, இந்த ப்ராசஸ் அவாய்ட் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்னன்றது தான் வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போது என்ன கேட்டால் ஒரு 5 வருஷம் நீங்கள் ஆகும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை என் லைஃப்பில் முடிக்கிறதுக்கு நினைக்கிறீங்கன்னா அதை ஒரு 1.5லேருந்து 2 வருஷத்தில் முடிக்க முடியும். அது வெல்த்தாக இருக்கட்டும், மணியாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை எனி ரிலேஷன்ஷிப் கோலாக இருக்கட்டும், அவ்வளோ டைம் எடுக்காதுன்றதை புரிய வைக்க அந்த டைம் டியூரேஷன் சொல்கிறேன். ரொம்ப குயிக்காக மேனிஃபெஸ்ட் பண்ண ஆட்களும் இருக்கிறாங்க. ஸோ இந்த பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரி மாற்றங்களை கொண்டு வரும், எதை நீங்கள் உணர்வீங்கன்றது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஆல்ரெடி நீங்கள் பயிற்சி பண்ணிட்டுருக்கிறீங்க, இல்லை இனி தான் புதுசாக வரப்போகிறீங்கனாலும் 2 பேருக்கும் நான் என்ன சொல்கிறேன்றதை ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி விஷயத்தான் பேச போகிறேன். டெக்னிக்கலாக தெரிஞ்சுக்கணும், இந்த ப்ராசஸ்லாம் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் அதுக்காக நிறையா வீடியோஸ் இருக்குது, நிறையா ப்ளேலிஸ்ட் இருக்குது, செக் பண்ணுங்கள். மேனிஃபெஸ்டேஷன் வரும்போது நிறைய பேர் ரொம்ப இயல்பாக கேள்விப்படுறது விசுவலைசேஷன், ஸ்கிரிப்டிங், அப்புறம் கிராட்டியூட் ரைட்டிங் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அஃபர்மேஷன்ஸ் நிறையா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் வந்து டெக்னிக்காலிட்டிஸ். எப்படி இதை வந்து எந்த டைமில் பண்ணணும், எவ்வளோ பண்ணணும், இதெல்லாம் வந்து நம்ம சேனலில் போய் பார்த்துக்கோங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி முதல்ல இது என்ன பண்ணும் அப்படின்னா, முதல் விஷயம் இட் ட்ரெயின்ஸ் யுவர் கான்ஷியஸ். எதுக்கு அப்படின்னா ஃபோக்கஸ்க்கு. பொதுவாக நம்ம எல்லாருமே ஸ்ட்ரகிள் பண்ணுறது எங்கே அப்படின்னா, ஒரு வேலை மேலேயோ ஒரு தேவை மேலேயோ நம்மளால் தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ண முடியறது இல்லை. அதுக்கு காரணம் நிறையா இருக்குது. அந்த காரணங்களுக்குள்ளே போக வேண்டாம். எது நம்மளை தடுக்குதுன்றதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நமக்கு இங்கே ஃபோக்கஸ் இல்லை. அந்த ஃபோக்கஸை வந்து என்ன தான் வந்து இல்லைங்க நீங்கள் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுங்கள், இங்கே பாருங்கள் லைஃப் போகுதுன்னு சொன்னால் கூட 2 நாள் 3 நாளில் மறந்துடுவோம். பட் இந்த மாதிரியான பயிற்சிகள் வந்து தொடர்ந்து நீங்கள் டெய்லி ரொட்டீனில் பண்ணும்போது ஃபோக்கஸ்ன்றது அன்அவாய்டபுளாக மாறிடுது. அதாவது தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயமாக மாறிடுது. ஃபோக்கஸ் வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு வருவோம்ல, ஒரு மாதிரி படிக்கவே பிடிக்காது ஆனால் படிக்கணுமேனு உட்காருவோம். அப்படி இல்லாமல் இந்த ப்ராசஸில் என்ன பண்ணுவோன்னா, உங்களோட ரிவார்டை காமிச்சு தான் கான்ஷியஸை ட்ரெயின் பண்ணுறோம். நீங்கள் இதை பண்ணிங்கன்னா இது கிடைக்கும்னு இருக்குல்ல, அது தெரிஞ்சிட்டா நம்ம ரொட்டீன் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுவோம். இன்றைக்கி வந்து நான் படிக்க கஷ்டப்படுறேன்னு சொல்கிற ஒருத்தருக்கு வந்து ஐஏஎஸ் ஆகிட்டா எப்படி இருக்குன்ற அந்த ஃபீலிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். எப்படி ஆகுமோ, எக்ஸாம் கிளியர் பண்ணுவோமா, நமக்கு இது நடக்குமா, அந்த குழப்பம்தான் இந்த ப்ரெசென்ட்டில் அதிகமாக இருக்கும். ஃப்யூச்சரிஸ்டிக்கான தாட்ஸ் இங்கே கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை இந்த ப்ராக்டிசஸ் பார்த்துக்குது. அண்ட் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுறீங்க, இல்லை ஜாப் டு பிஸ்னஸ் ஸ்விட்ச் பண்ண முயற்சி பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் எதிர்பார்க்குற ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு கவலைப்பட்டிருக்கீங்கன்னா, இந்த ப்ராசஸோட அவுட்கம் எப்படி இருக்குன்றதை முதல்ல கொண்டு வந்துட்டு இன்றைக்கி நடக்கிற ப்ரெசன்ஸை வந்து ரியாலிட்டியில் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரியான ப்ராக்டிசஸ் இருக்கும். அதாவது உங்களோட ஃப்யூச்சர் நடக்க போகிற விஷயத்த இங்கே அதிகமாக நம்ம அந்த ப்ராசஸில் பேசுவோம். ஸோ தட் இங்கே இருக்கிற அந்த டயர்ட்னஸ், அந்த ஒரு பயம், அந்த எதிர்மறை எண்ணங்கள் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ராசஸ் வந்து டைல்யூட் பண்ண ஆரம்பிச்சிருது. ஸோ ஒரு வேலையே என்னென்னா, உங்களோட தேவையின் மேலே அதிகப்படியான ஃபோக்கஸையும் அதை சம்மந்தப்பட்ட எண்ணங்களையும் அதிகமாக ரியாலிட்டியில் விதைக்க ஆரம்பிக்கும். என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த விதைகள் அதிகமாக நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் அந்த சிந்தனையிலிருந்தோ அதுக்கான முயற்சிகள்லேருந்தோ நீங்கள் பின்வாங்க முடியாது. அப்போ சில பேர் வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக கிடச்சிருச்சுன்னு சொல்கிறாங்கன்னா, அப்படி ஈஸியாக கிடைக்கல. நீங்கள் நினைக்கிற விஷயம் அதுக்குண்டான ஆக்ஷன் எடுக்க வைக்குது. இந்த ப்ராசஸ் என்ன பண்ணுது, அது மேலே தொடர்ந்து ஃபோக்கஸ் வச்சுக்க பார்க்குது. அதை தவிர எது வந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் உள்ளே வர விடாது. அப்போது உங்களோட முயற்சிகள், உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய அந்த எமோஷன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, இது எல்லாமே ஒன்றன் மேலே இருக்கிறதுனால, இந்த ப்ராசஸ் பைண்ட் பண்ணி வச்சுக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நினைக்கிற விஷயத்தை அடைய முடியுது. ஸோ இந்த ப்ராசஸ்க்குள்ளே வரும்போது நீங்கள் ஒரு பயங்கரமான ஃபோக்கஸை பழகிப்பீங்க. அது ரொம்ப இயற்கையாக நடக்கும். 2வது, இந்த பயிற்சிகள் வந்து உங்களை சுற்றி ஒரு கைண்ட் ஆஃப் வேலி அமைக்க ஆரம்பிக்கும். இந்த வேலைன்றது என்னென்னா, இப்போ ஒரு பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட் ஆர் கோலை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க, அதுக்காக நீங்கள் பயிற்சி பண்ணுறீங்கன்னா தொடர்ந்து அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை காமிச்சிட்டே இருக்கும். அதாவது எப்படின்னா, நமக்கு கேட்குறது, பார்க்குறது, உணர்றது, ஸ்மெல் பண்ணுறது, டேஸ்ட் பண்ணுறது, நமக்கு சென்சஸ் இருக்குது இல்லையா,
இந்த எல்லா சென்ஸுமே அந்த ஒரு பர்ட்டிகுலர் இலக்குக்கு, அந்த ஒரு பர்ட்டிகுலர் கோலுக்கு உண்டான விஷயத்த மட்டும்தான் பிக் பண்ணிட்டு வரும். என்ன ஆட்டோமேட்டிக்காக ஆகும்னா, அதுக்கு எதிரான விஷயங்களையோ, இல்லை அதுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயங்களையோ உங்ககிட்ட வர விடாமல் பார்த்துக்கும். ஆனால் நம்மளும் இனிஷியலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த டீடாக்ஸிங் ஒரு ப்ராசஸ்க்குள்ளே போவோம். எனி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து அது டீடாக்ஸ் ஒரு விஷயத்துக்குள்ளே தான் பண்ண முடியும். சும்மா தனியாக பண்ண முடியாது. இன்றைக்கி நான் வந்து டெய்லியும் படத்தை பார்த்துக்கிட்டு, டெய்லியும் பிரச்சனைகளை கேட்டுக்கிட்டு நான் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட முடியுமானா அப்படி இல்லை. என்னை விட கஷ்டப்படுறவங்க கூட இருந்துட்டு, என்னை விட பயத்தோடு இருக்கிறவங்க கூட இருந்துட்டு நான் தைரியமாக ஃபங்க்ஷன் ஆக முடியுமானா இல்லை. அதுக்கான பேசிக் க்ரைட்டீரியாஸ் நம்ம இந்த கோர்ஸில் பில்ட் பண்ணுவோம், இந்த ஓவரால் ப்ராசஸில் பில்ட் பண்ணுவோம். ஆனால் இது வந்து ஒரு பழக்கமாகவே, இது ஒரு ரொட்டீனாகவே கான்ஷியஸ் கொண்டு வர ஆரம்பிச்சிடும். இதுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா தினசரி ஏற்படுற பயம், ஒரு நடக்குமா நடக்காதான்ற ஒரு கேள்வி, ஒரு ஹெசிடேஷன் அப்படின்றதோ, ப்ரொக்ராஸ்டினேஷன்றதோ ஒரு 2 to 3 மந்த்ஸில் சுத்தமாக காணாமல் போயிடும். பிகாஸ் நீங்கள் பண்ணுற ப்ராசஸ் எல்லாமே லைஃப்பில் நடக்கிற நல்லது கெட்டதுகளுக்கு நடுவில் எப்படி நல்லதை மட்டும் கவனிக்கிறதுன்னு உங்களுக்கு ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போது கெட்டதே நடக்காது, இந்த ப்ராசஸ்க்குள்ளே வந்துட்டா நீங்கள் சேஃப்ன்றது கிடையாது. உண்மை என்னென்னா உங்களுடைய கவனிக்கக்கூடிய விதம் மாறுது, எதை சூஸ் பண்ணுற விதம் மாறுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த தேவையில்லாத விஷயங்களுக்குள்ளேருந்து, நெகட்டிவிட்டியிலிருந்து நீங்கள் ஒரு ஃபென்ஸை க்ரியேட் பண்ணுறீங்க. ஸோ இது இந்த ப்ராசஸில் ஒரு 2 to 3 மந்த்ஸ் க்ராஸ் பண்ணும்போது நடந்துறதுனால நீங்கள் இதுக்குள்ளே ஒன்ஸ் அந்த ஸ்டார்டிங் ஃபேஸ் தாண்டிட்டிங்கன்னா இதுலேருந்து வெளியே போக வாய்ப்பு இல்லை. அந்த இலக்கை அடையாமல் இந்த ப்ராசஸ் நீங்கள் ஸ்டாப் பண்ணவும் மாட்டீங்க. உண்மை சொல்லப்போனால் நீங்கள் இந்த ப்ராசஸ் வந்து ஒரு பார்ட் ஆஃப் லைஃபாக மாறிடும். அண்ட் ஸோ தட் நீங்கள் ஒரு அந்த ஃபஸ்ட்டு கோல்லாம் அச்சீவ் பண்ணும்போது இது தனியாக நான் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன்ற ஃபீலை நீங்கள் மறந்துடுவீங்க. அடுத்தது இந்த மாதிரியான மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் அப்படின்றது ஒரு பர்செப்ஷன் ஷிஃப்டர்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கக்கூடிய எண்ணங்களை மாற்றும். இப்போது சின்ன வயசுலேருந்து நீங்கள் பணத்தை ஒரு விதமாக பார்க்குறீங்க, அது ஒரு பயமாக பார்க்குறீங்க, இல்லை அது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறீங்கன்னா அப்படிப்பட்ட பர்செப்ஷன்ஸ் இது ஷிஃப்ட் பண்ணும். எப்படி ஷிஃப்ட் பண்ணுன்னா, நீங்கள் கேட்குற அஃபர்மேஷன்ஸ், நீங்கள் பண்ணுற அந்த ரெப்பிட்டேஷன் ப்ராசஸ், இல்லை நீங்கள் சூஸ் பண்ணுற கோல், இதெல்லாம் என்ன பண்ணுன்னா நம்ம சிந்தனை அதற்கு எதிராக இருந்தால் அதை நோக்கி போக முடியாதுன்றனால அதை சப்போர்ட் பண்ணுற விதமான சிந்தனைகளை நம்ம ப்ராசஸ் மூலமாக ஃபீட் பண்ணுவோம். அண்ட் ரொட்டீன்லேயுமே கான்ஷியஸ் வந்து அந்த இலக்கை தடுக்கிற மாதிரி சிந்தனைகள் வர்றதை உங்ககிட்ட விடாது. அப்போது அந்த பர்செப்ஷன்றது எப்படி இருக்குன்னா, நம்ம பார்க்கக்கூடிய விதத்தை தப்பாக வச்சுருக்கிறனால தான் நம்ம ஒரு தேவையை நோக்கி போக மாட்டேங்கிறோம். எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது பயம்னு நினைக்கிற ஒரு மனுஷன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைச்சாலும் போக மாட்டார். ஜாப் சேஞ்ச் பண்ணால் லைஃப் நல்லாயிருக்கும்னு நினைக்கிற ஒருத்தர் என்ன பண்ணுவார்னா, ஜாப் கிடைச்சதுக்கப்புறம், அது புது ஆஃபர் வந்ததுக்கப்புறம் கூட சின்ன ஹெசிடேஷன் காமிப்பார். காரணம் என்ன? அவருக்கு வந்து அங்கேருந்து போகிறதுக்கு மாற்றத்துக்கு ரெடியாக இல்லை. பிகாஸ் அவருக்கு ஒரு சில ஃபியர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு பார்வை வச்சுருப்போம் ஒவ்வொன்று மேலேயும். அந்த பார்வை தான் நம்ம நிறையா மேனிஃபெஸ்டேஷன்ஸை, நம்மளோட முயற்சிகளை, ஆக்ஷன்ஸை தடுக்குது. ஸோ அப்படிப்பட்ட பர்செப்ஷனை இது ஈஸியாக ஷிஃப்ட் பண்ண ஆரம்பிக்கும். மெயினாக இந்த அஃபர்மேஷன் மாதிரியான டூல்ஸ் அதுக்கு ஹெல்ப் பண்ணும். அஃபர்மேஷன்றது நீங்கள் தொடர்ந்து கேட்குற ஒரு ஆடியோ, அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அஃபர்மேஷன்ஸ் கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் தாட் ப்ராசஸ் வந்து பாஸ்ட்டில் நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த நெகட்டிவ் பிலீஃப் சிஸ்டத்தை உங்களுக்கே தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ண ஆரம்பிக்கும். இது எவ்வளோ பவர்ஃபுல்லான டூல்ன்றதை பற்றி நிறைய பேர் ஆல்ரெடி நிறைய இடங்களில் பேசியிருப்பாங்க, நீங்கள் செக் பண்ணுங்கள். முக்கியமாக நீங்கள் நிறைய உங்களுக்கு பிடிச்ச செலிப்ரிட்டிஸ் ஆர் சக்ஸஸ் அடைஞ்சவங்க இந்த மேனிஃபெஸ்டேஷன் டாபிக்ஸ் பேசும்போதும் இந்த அஃபர்மேஷன்ஸ் பற்றி நிறையா பேசியிருப்பாங்க. மெயினாக கிராட்டிட்யூட் பற்றி நிறையா பேசியிருப்பாங்க. காரணம் என்னென்னா, இதெல்லாம் ஃபவுண்டேஷன். இது வந்து கோலை தாண்டி, உங்களோட எதிர்பார்ப்புகளை தாண்டி, என்ன வேணுன்ற அந்த ஐடியாலஜியை தாண்டி, இதெல்லாம் இல்லாமல் உங்கள் லைஃப்பை வந்து ஒரு ஹாப்பியான மொமெண்டம் கொண்டு வர முடியாது. ஸோ அப்போது இந்த கிராட்டிட்யூட் அஃபர்மேஷன்ஸ்லாம் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பார்வையை மாற்றும். நெகட்டிவாக இருக்கிற அந்த பர்செப்ஷன் வந்து பாசிட்டிவாக சீக்கிரமாக ஷிஃப்ட் ஆகிடும். தென் அந்த பர்செப்ஷன் உங்களுக்கு மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக பணத்தின் மேலே இருக்கிற ஒப்பீனியன், இல்லை உங்கள் இலக்கின் மேலே இருக்கிற ஒப்பீனியன், இல்லை உங்களோட ரிலேஷன்ஷிப் மேலே இருக்கிற ஒப்பீனியன் சொல்லிட்டு எதெல்லாம் உங்களுடைய தேவைக்கு எகெயின்ஸ்டாக வச்சுருக்கிறீங்களோ அதெல்லாம் ரீஃப்ரேம் ஆக ஆரம்பிக்குது. ஸோ பர்செப்ஷன் ஷிஃப்ட்ன்றது இந்த ப்ராசஸ்க்குள்ளே உறுதியாக நடக்கும். ஃபைனலாக இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போது நிறைய பேர் எப்படி சொல்லுவாங்கன்னா, நான் இதை ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு பைக் வாங்கினேன், இதை ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு ஜாப் எனக்கு கிடச்சிது, இதை ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு கொஞ்சம் பணம் கிடச்சிதுன்னு நிறைய பேர் இதை பற்றி பேசியிருப்பாங்க. ஆனால் உண்மை சொல்லப்போனால் இது வந்து ஒரு பெர்மனன்ட் சேஞ்சை லைஃப்குள்ளே கொண்டு வரும், நிரந்தரமான மாற்றங்கள். இது வெறும் சின்ன சின்ன தேவைகள் அடைஞ்சிக்கிறதுக்கு மட்டும் பயன்படுத்தாதீங்க. அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க, தப்பு இல்லை. அது நமக்கு ஒரு குயிக் எக்ஸைட்மெண்ட் கொடுக்கும். ஆனால் இந்த மாதிரியான பயிற்சிகள் லைஃப்பில் பெர்மனன்ட் சேஞ்சஸை கொண்டு வரும். இன்றைக்கி ஒரு லெவல் ஆஃப் லைஃப் ஃபினான்ஷியலாக வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னா
நீங்கள் அங்கேருந்து ஒரு 5லேருந்து 6 மடங்கு போகிறது இல்லை 10 மடங்கு போகிறது வந்து நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கேருந்து நீங்கள் கீழே இறங்க முடியாது. ஒரு ஹாப்பியான ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து கீழே இறங்க முடியாது. ஸோ பெர்மனெண்ட்டாக உங்களை ரீவயர் பண்ணுறது அப்படிங்கிறனால இதில் வந்து நிறையா நிரந்தர மாற்றங்களை பார்க்க முடியும். திரும்ப திரும்ப லைஃப்பில் தேடிக்கிட்டே இருக்க வேண்டாம். இந்த மாதிரி பயிற்சிகள் நீங்கள் பண்ணும்போது இது எப்படி புரிஞ்சிக்கூடாதுன்னா, எனக்கு இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் இருந்துச்சு, இந்த டேப்லெட் யூஸ் பண்ணேன் சரியாச்சு, அப்படி இருக்காது. இது வந்து நிரந்தரமான மாற்றத்தை கொண்டு வருதுன்றப்போ இது மெடிசன் கிடையாது. இட் இஸ் பிகம் யுவர் லைஃப் ஸ்டைல். இது உங்கள் வாழ்க்கையோட ஒரு ஒரு பகுதியாக மாற ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா நீங்கள் அப்படி தான் திங்க் பண்ணுவீங்க, அப்படி தான் யோசிப்பீங்க, உங்கள் ஆக்ஷன்ஸ் அப்படி தான் இருக்கும். டீஃபால்ட்டாகவே நீங்கள் ஒரு கிரேட்ஃபுல்லான பர்சனாக இருப்பீங்க. ஸோ இது வந்து வெறும் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பயிற்சி, நான் ஒரு பர்டிகுலர் தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு வெளியே போயிட்டேன் அப்படி இருக்காது. இந்த பயிற்சி உள்ளே கொண்டு வந்துட்டிங்கன்னா யூ பிகம் திஸ் பர்சன். நீங்கள் சில காலங்களுக்கு அப்புறமா என்ன கேட்டால் ஒரு 1.5 years to 2 years நீங்கள் இதை ரொட்டீனாக பண்ணுறீங்கன்னா அந்த சிந்தனையிலேருந்து நீங்கள் வெளியே வரமாட்டீங்க. ஸோ திரும்ப திரும்ப ஒவ்வொரு தேவைகளுக்கும் ஒரு பயிற்சி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. ஒரு விஷயத்தை நினச்சிங்களா, ஒரு ஒரு தேவையை பற்றி யோசிக்கிறீங்களா, ஆட்டோமேட்டிக்காக அங்கே போயிடுவீங்க. பிகாஸ் உங்களுக்கு முன்னாடி இருந்த பர்செப்ஷன் மாறிடுச்சு, அந்த நெகட்டிவ் பிலீஃப்ஸ் மாறிடுச்சு. ஸோ ஒரு பெர்மனன்ட் சேஞ்சஸ் கொண்டு வர்றது தான் இந்த மாதிரியான ப்ராசஸில் இருக்கிற கோர் ஐடியாலஜி. ஸோ இதை வந்து ஒரு வெளியிருந்து பார்க்காம, இதை வந்து ஒரு தியரியாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காமல் இதை லைஃப்பில் அப்ளை பண்ண பாருங்கள். இதுக்கு அவ்வளோ நேரம் எடுக்காது. மிஞ்சி போனால் 20லேருந்து 25 நிமிஷம், மிஞ்சி போனால் 30 நிமிஷம் இதுக்காக செலவாகும். இது தொடர்ந்து உங்கள் ரொட்டீனில் கொண்டு வரும்போது லைஃப் ரொம்ப ஸ்மூத் ஆகிடுது. இனிஷியலாக நீங்கள் எதை ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா லைஃப்பில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள், குழப்பங்கள், கவலைகள்லாம் போக ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காகவே பேசிக் ப்ராக்டிசஸ் பண்ணும்போது அங்கேருந்து நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப் வரும்போது உங்கள் லைஃப் புரியும். முதல்ல எங்கே போகணும், என்ன தேவைன்றது கண்டுபிடிப்பீங்க, உங்களுக்கு கோல் கிடச்சிரும். அங்கேருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் உங்கள் லைஃப்பை மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வெளியே வர்றதை பார்ப்பீங்க. இது வரைக்கும் இல்லாத தைரியம் உருவாகும். ஆட்டோமேட்டிக்காக லைஃப்பை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போவீங்க. ஸோ ஈர்ப்புவிதி பயிற்சியை உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய தேவைக்காக பயன்படுத்துங்க. நிரந்தரமான மாற்றங்களை குறிக்கோளாக வச்சு இந்த பயிற்சிகளுக்குள்ளே வாங்க. லைஃப் ரொம்ப பெரிய அளவில் மாறும். எப்பவுமே சொல்கிற மாதிரி தான், லைஃப் இஸ் வெரி ஈஸி. நன்றி.